ஸோ ஹாய் டு மீ ஹவ் கேமிங்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூக் ஃபார் பிரெயின் ராட் கேம் போட சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க டிஸ்கார்டில். ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கார்டில் கேட்காதீங்க, யூடியூப்லேயே கேளுங்க. ஸோ ஓகே வளர்க்கலாம்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ போய் பார்த்துருவாங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு கோ ஓகே யோ டி நல்லா கான்செப்ட் யாயோ ரைட்டு இந்த வச்சுக்கோ டும்கால். ஓ இப்படி ஓகே இருங்க அவன் என்னை அடிப்பானா இப்போவே? சூப்பர் ஸ்லோ அடிப்பியா? இல்லை ஓகே. அப்போ நம்ம நல்லா அதிகமான காசில் இருக்கிறவனா 109 தம்பி, நீ கொஞ்சம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆயோ எடு 6 இவன் 6 அவனா? வாட் த ஆல்ரைட் எனிவேஸ் கோ. என்னடா ரெயின்போ ஈவெண்ட்டா? போடுங்க மாதம். ஓ லெவல் 5 லெவல்லாம் வேணாங்க, நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் காசு கிடைக்குது. ஃப்ரீ நல்லா விளையாடிங்க. ரன் டு த நியூக் ஷாப் அண்ட் பை யுவர் ஃபஸ்ட்டு நியூக். ஓகே. ஓ இது நியூக்கா? நான் ராக்கெட்டுன்னு நினச்சேன். ஓகே வாட் எவர். பேசிக் நியூக். அடுத்தது 100K. நியூக்கோட பவர்லாம் ஏற்ற முடியாதா? ஓ டெய்லி ரிவார்டில் ஃபஸ்ட் என்னடா இவ்வளோ ஈஸியாக வச்சுட்டீங்க? எடுத்தோடனே 3,87,000 தந்துடுறீங்க. அப்போ நம்ம ப்ரோ நியூக்கை வாங்கிட்டு இது என்னது பவர் அப்கிரேடா? இந்த ஜஜக்கு இருங்க, ஒரு ரீபத் இருக்கா? இருங்க ரீபத் இருக்கும். நான் தான் சொல்கிறேனே. ஓ 1 மில்லியன் காசுக்கு. ஓகே ஒன்லி கன்சியூம் கேஷ். நல்லது, கேஷ் மட்டும்தாங்க. ஓகே இப்போதைக்கு இது ஒரு காசு எக்கச்சக்கமாக இருக்குது. அழுத்தி விடுவோம். ஜிங்கு சக்கு என்னடா காசு வந்துட்டுங்கடி அவ்வளோவாடா போட்டேன். அப்போ ஒரு ஸ்பீடு கொஞ்சம் போட்டுக்குவோம். ஸ்பீடு ஒரு 10 கிட்டே இருந்தால் கூட போதும். ஏன்டா என்னங்க இது ஆக மாட்டேங்குது? என்னடா 224 400 இருக்குறோ? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே ஒரு கேரி தான் பண்ண முடியும். சரி மீதி இருக்கிற காசுக்கு ஃபுல்லாக நம்ம பிரெயின் ராட் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம்ப்பா. சே கொஞ்சமாக பிரெயின் இவன் என்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. 10K கொடாடி. நான் இப்போதைக்கு இருக்கிற காசுக்கு கொஞ்சம் அப்கிரேட்டை போடுங்க. 1.3K இவனே தரான்யா, நைஸியா. ஓகே இப்போதைக்கு போகலாமா? டிஸ்கால். என்னடா இவ்வளோ ஸ்பீடாக போடுறது திடீர்னு? 3:37 வேஸ்ட்டு. அப்போ அடுத்ததுக்கு போவோம். டிஸ்கால். இங்கே அடிச்சேன்டா. ஓ இதில் ஸ்ட்ரைட்டாக அடிக்கணுமாடா? டிஸ்கால் 3.4K 21.9K. வேறு எவனாச்சும் அதிகமாக இருக்கானா? அதிகமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை, இவனையும் எடுத்துகிட்டு போயிடுவோம். வாங்கடா அவ்வளோதான் கைஸ். நியூ பிரெயின் ராட் பந்தித்தோ பர்பிரிட்டோ நல்லா இருக்கே. இப்படிலாம் பண்ணிங்கன்னா நான் சூப்பராக இருக்கும்டா. ஓகே இந்த வீடியோவோட மோட்டோ வந்து ஒரு 3 ரீபத். ஓகே 3 ரீபத் பண்ணுவோம். அதான் இந்த 3 ரீபத் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுவோம். ஓகேங்களா? ஸோ பேஸ் லெவல் 10K 25. ஐயோ ஒரு ஃப்ளோவில் அழுத்தி விட்டு 25K போயிடுச்சுங்க. சரி ஓகே இப்போதைக்கு இருக்கிற மீதி காசுக்கு தலைவா தான் அப்படின்னு அப்கிரேட்டை போட்டு விட்டா 42,000. என்னடா இந்த கேம் ரொம்ப ஈஸியாக வச்சுருக்கீங்கடா, அநியாயத்துக்கு ஈஸி கைஸ். ஓகே அடுத்ததுக்கு எவ்வளோடா? 1 மில்லியன். ஷோ என்னத்த போடுறதுனே தெரியலையே. எதுவுமே இப்போதைக்கு வேணாம். இருந்தாலும் நான் ஒரே ஒரு இப்போதைக்கு என்னோடய நியூ பவர் மட்டும் நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் விடுங்க. தலைவா டான் சூப்பர் ஈஸி. ஓகே லாஸ்ட் டைம் நம்ம இங்கே தான் எடுத்தோம். இந்த தடவை நம்ம இதையும் தாண்டி போவோம், அதையும் தாண்டி புனிதமான ஸ்கால். உடையவே இல்லை. 2 தடவை அடிக்க வேண்டியதாக இருக்குது இங்கெல்லாம். அப்போ நம்ம நியூ பவர் வேணும். 16K 113K எடுத்துருவோம். தம்பி ஏயோ போச்சு கைஸ். அப்பா ஏயோ கைஸ், இங்கே ஓட்டே கரெக்டாக போட்டு வரணுங்க. இவனுங்களாம் அடிப்பானுங்களா என்ன? இருங்க வாடா. ஆமாங்க ரொம்ப மினி. நம்ம ஒரு பிரெயின் ராட்டு எந்த ஏரியாவில் இதெல்லாம் ரொம்ப ஓவர் கைஸ், இதெல்லாம் ரொம்ப ஓவரியா. ஓ அந்த ஏரியாவில் இருக்கிறவன் அடித்தா பரவாயில்ல, எல்லோரும் சேர்ந்து அடித்தாங்க. இது என்னதுடா? என்னது பிரெயின் ராட் ஸ்டோரேஜா?
அடப்போங்கடா. ஓகே 1 சிதக்கு ஒரே ஒரு அப்கிரேடு. இன்னும் போட 1 மில்லியன் சேர்ந்துருச்சியா? அப்போ ரீபத்தை போடு. என்னடா மொத்த காசு எடுத்துட்டீங்க? சரி ஓகே, எப்படியும் எனக்கு 1.5 இன்டூவில் கிடைக்கும். இதுக்கு மேலே காசு 50,000 அந்த மாதிரி 64 அந்த மாதிரி போகும். ஸோ அதனால் ஈஸி பிசி 2 மில்லியன் வந்துருச்சு. அடுத்ததுக்கு எவ்வளோடா? 10 மில்லியன்ப்பா. ஆல் ரைட். இந்த ஒரு நியூக்கை வாங்கி கேரி நான் போட்டேன்ல. மறந்தே போயிட்டுங்க. இப்போதைக்கு என்னால் 2 கேரி பண்ண முடியும். 3 டோட்டலாக 3 டச்சக்கு 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 டச்சக்கு. ஓகே 325 வச்சுருக்கேன். எனக்கு இருங்க நான் கொஞ்சம் சென்டராக போய்கிட்டு இங்கே உடைப்போம். இங்கே அப்படியே ஓகேங்களா? சென்டராகவே உடைப்போம். ஏன்னா திடீர்னு எங்கேயாச்சும் எப்போ சாமி ஏங்கடா அங்கே போய் ஒடிக்கிற? இதையும் தாண்டி போவோம். மீடியமா 6 இப்படியே சொல்லிடுறீங்க. ஓகே எஃபிஷியண்ட்டாக உடைக்கணும்னு தான் சொன்னான். உடைக்க முடியுதா? இல்லை ரிட்டர்ன் ஆகிடுது. ஸோ ஓகே 14 ஆடி 100Kல ஒருத்தன் இந்த ஏரியாவில் தான்டா எடுத்துகிட்டு போனேன். 7.2K தானா? ஓகே 47. இவனையே எடுத்துருவோம். பாய் பாய். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் போட்டுட்ருக்கோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ யா ஓகே கைஸ். இப்போதைக்கு நான் இப்போல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் இந்த ரெக்கார்டர் இந்த மாதிரி பாஸ் பண்ணுவேன். நான் அதை பாஸ் பண்ணுறதில்ல, அப்படியே எடிட்டிங்கில் கட் பண்ணிடுறேன். இந்த ஏரியாலலாம் நான் பேசாமல் உட்காந்துட்டு ஒரு ஏரியாவில் நான் கட் பண்ணிடுவேன். அந்த ஏரியாவில் நான் வந்து பாஸ் போட வேண்டியது பாஸ் போடாமல் கட் பண்ணிடுவேன். ஸோ யா நான் வந்து இப்போதைக்கு ஒரு நெக்ஸ்ட் ரீபத்துக்கு தயாரான அடுத்த நோடி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இந்த கேம் கொஞ்சம் பெருசு தான் போல். கத்தானா நியூக்கு ஏஞ்சலு டெவிலு செயின்டு ரோபோட்டு பர்கரு ஸ்வீட்டு பிக்சல் ஸ்டாரு ராயல் ரேடியோ ஹேக்கர் ஸ்லைம் இந்த மாதிரி இத்தனை நியூக்கு இருக்குது. அண்ட் நாளைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் 4ஆந்தேதி 3ஆந்தேதி நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கே நான் 4 வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுவேன். நிறைய பேர் பிளாக் ஷூட்ஸ் வீடியோ கேட்பீங்கன்னு தெரியும். பிளாக் ஷூட்ஸில் லெவல் ஏற்றணுங்க. ஏன்னா லெவல் ஏற்றி இப்போ இருக்கிற லெவலுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் நான் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கு மேலே இருக்கிற லெவலுக்கு இதுக்கு மேலே பண்ண வேண்டியதெல்லாம் லெவலு. ஸோ லெவல் ஏற்றிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பிளாக் ஷூட்ஸ் வீடியோ வரும். சரி ஓகே, நான் போயிட்டு நல்ல பிரெயின் ரேட் ஏதாச்சும் கிடச்சா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் 70 மில்லியன் சேர்த்திட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இப்படியே ரீபத் பண்ணாமல் ஒரு 60 மில்லியனை செலவு பண்ணிட்டு போடுவோம். உங்கள்கிட்ட ஒரு 3 மில்லியன் ஐயோ இப்படி வந்துட்டு போனோன்னா காசு அதிகமாக தந்துடுவானே. ஐயோ நான் இன்னும் ஒரு 8 மில்லியனை செலவு பண்ணுமா? ஸோ சரி ஓகே இருங்க. 8 மில்லியன் தானே பந்தி தூக்கிட்டு கேட்டால் தருவான் தலைவா அவ்வளோதாங்க. ரீபர்த் அடுத்துடைய 2x கேஷ் கைஸ். இப்போது எல்லாம் 2x தருவாங்க. சச்சக்கு அவ்வளோதான். ஜிஜிக் அவ்வளோதான் 17 மில்லியன். ஓகே நான் இப்போதைக்கு வேறு ஏதாச்சும் நல்ல பிரெயின் ரேட்டு லைக் ஒரு 100Kல எடுத்துகிட்டு வந்தேன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள் 161.5K இவனை எடுத்து இப்படி இவனை வர வச்சு நம்ம இப்படி ஓடிடுவோம். என்னடா இவங்க எல்லோரும் துரத்துறாங்களா? வெய்யாது எனக்கு. ஃபைனலி லெஜெண்ட்ரியா தலைவன். இருங்க ரேரு எப்பிக்கு தான் நம்ம இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு லெஜெண்ட்ரி நைஸ். அடுத்து வேறு ஏதாச்சும் நல்ல பிரெயின் ரேட் எடுத்துகிட்டு வந்தேன்னா கண்டினியூ பண்ணுறேன். இங்கே 95Kல ஒருத்தர் இருக்கிறார். ஆனால் இவன் 21K தானா? இல்லைடா அவன் 95K. எனக்கு 1.5 நிமிஷம் இருக்கட்டும். அவன் வேறு எவனாச்சும் இருக்கானுங்களான்னு பார்த்துட்றேன் நான். அப்புறம் அவனை எடுத்துட்டு நம்மள்ட்ட தான் கேரி இருக்கே. இப்போ இவனை எடுத்துகிட்டு யார் எடுக்கலாம்? இங்கே ஒருத்தர் இருக்கான். இவன் 76. லக்கி பிளாக் எடுத்துருவோமா? ஓகே லக்கி பிளாக்கு எங்கே இருக்கான் அவன்? தம்பி இருப்பா ஏப்போ ரொம்ப அவசரப்பட்டுருக்கீங்க. 60 இருறா அவன் ஒருத்தன். மற்றவங்கள பார்த்து நல்லா தான் எடுத்துகிட்டு போவோன்னு பார்த்தா 76 தூக்குடா. அவன் தான் பாய் 3 பிரெயின் ரேட் எடுத்துகிட்டு போகிறேன். குறுக்கால வந்துடாதீங்கடா. ஐயோ வந்தாச்சு.
நைஸ். ஒரு எபிக் லக்கி பிளாக். என்ன கிடைக்குது? ப்ளேஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணுமா? டைமிங்னு சொல்லிடாதீங்கடா. அப்பாடா ஓப்பன். என்ன ஐட்டங்கள் 190 கைஸ் தண்டம். ஓகே நீ போ. நைஸ். வேறு ஏதாச்சும் கிடச்சா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இங்கே பாருங்க 6-7. எனக்கு எடுக்க போகிறதுலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லக்கி பிளாக்கே வேணாம். ஓகே இவனை எடுப்போம். எடுங்க. வேறு யாராச்சும் ஓடிண்டின் 2 லட்சமா? டேடி இருறா அவன் 2 லட்சமாண்டா. இருறா தலைவா டேடி டி இருறா. நீ இங்கே வாடா 6-7 இங்கே வா. ஐயோ ரொம்ப ஜூம் பண்ணிட்டேன். டே ஓடிண்டின் ஏய் வாடா. ஓகே லெட்ஸ் கோ போச்சு. ஐயோ ஏன்டா குறுக்கால வரீங்க? ஓகே கைஸ் ஃபைனலி ஓடிண்டின் மாடிண்டின் ஒன்று எடுத்தாச்சு. ஓடிண்டின் வா இங்கே கொண்டு வந்து பார்த்தீங்களா 4 லட்சத்துக்கு போயிட்டானுங்க. ஓகே நைஸ். இதுக்கு மேலே நான் இப்படியே உட்காந்து ஒரு ஏஎஃப்கே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா காசு அப்படியே சேர்ந்துடும். ஐயோ எனக்கு ஏன் தெரில கைஸ் இந்த சிமுலேட்டர் கேம் விளாண்டதுல. ஓகே எதுக்கு இப்போ பிக்கப் பண்ணேன்? ஓகே உங்கள் லைவாக ரீபத். ஓகே லைவாக ரீபத். சி ரெடி உன்னை எதுக்குடா பிக்கப் பண்ணேன்? ப்ளேஸுடா. அதான்டா சரி ஆல்ரைட். ஸோ 18 மில்லியன் இருக்குதே. ஐயோ ஓகே 7 மில்லியனுக்கு ஏதாச்சும் இதை வாங்கலாமா? ஸ்பைக் சரி ரீபத்துக்கு அப்புறம் வாங்கிக்குவோம். ஏன்னா 2.5 வந்துடும் கேஷு. நல்ல வேலை கைஸ். ஆனால் இந்த ஸ்பின் வீலா இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ரெயின் ட்ராட்டு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா நின்றுன்னு சொல்லமா. 137 மில்லியன் கைஸ். ஜிஜி சூப்பரு. 137 மில்லியன். இப்போ தான் ரீபர்த் பண்ணேன். ரைட்டு இப்போ அந்த ஸ்பைக்கு நியூக். என்னடா பேர் ஸ்பைக்கு நியூக்கு ரைமிங்காக வச்சுருக்காங்க. நைஸ். சக்குரா ஈவெண்ட் வேறு இன்னும் ஒரு 1 மினிட்ல வருது. அது வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். எடுக்கலாம். நியூக்கோட ஸ்ட்ரென்த்தை வேணால் அப்கிரேட் பண்ணவா? நியூக்கோட ஸ்ட்ரென்த்தை வேணால் அப்கிரேட் பண்ணுறேன். லாஜக் சக்குரா ஈவெண்ட் வந்துருச்சு. யாருக்கெல்லாம் தெரியும்? இஃப் யூ நோ ஒன்லி லெஜெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். போடு. இதையே உடைக்கிறாங்க ஃபைனலி லெஜெண்ட்ரி 6 மில்லியன் per செகண்ட். வேறு எவனாச்சு 1.5 மில்லியன் போடு. தக்காளி மாசு எடுத்தானா. ஐயோ விஷம் போயிடுவா. ஐயோ இவன் ஒருத்தங்க கைஸ். டேய் நவிட்ற விளக்கின. ஐயோ 6 மில்லியனு இவன். ஓகே திஸ் இஸ் இனஃப். இவங்களையே ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு போவோமோன்னு தெரில. டேடி ஏடா என் கண்ணு முன்னாடியே வரீங்க? என் கண்ணு முன்னாடி நான் ஓடுற இந்த வேகத்தில் தான் ஓடுவான். இந்த நீங்கள் எல்லாருமே மில்லியன் தானான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். 3.8 3.7 15 6ல் இருந்தால் 15 கைஸ். நைஸு கைஸ். செரி ப்ளாசம் மியூட்டேஷனாடா. மியூட்டேஷன் கைஸ். இவங்கெல்லாம் வச்சுன்னு நம்ம அப்கிரேடே போட வேணாம் இவனுங்களுக்குலாம். சக்குரா இவன் ஷாப்புன்னெலாம் ஏதோ இருக்குது. அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது? 3.8 3.7 3.8. வேணா ப்ளாசமிங் மியூட்டேஷனே இல்லாமல் 3.8 லெவல் அதிகமாக. சக்குரா அந்த இது எப்படிடா கலெக்ட் பண்ணுறது? சக்குரா பேஸு, சக்குரா லக்கி பிளாக், ஈசோக் சக்குரா லான்ச்சர், பைன்பெரி, எலிஃபேண்டோ, சாமுராய் 6-7. இதுக்கு என்ன வேணும்? -20 ப்ளாசம்ஸ். அதான்டா எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. படம் இங்கே தான் இருக்காங்க. அதுக்கு சந்தோஷம். இருறா இருளே. இவனுங்க 2 பேர் தானே. இருறா ப்ளாசம்ஸ் அங்கே ஒரு நெருக்கிது. இருங்க சதக். ஓகே நான் வர்றா. என்ன இது மூடவே இல்லை ப்ளீஸ். ஒரு கிளிச்சை கண்டுபிடித்து விட்டேன். இங்கே பாருங்க போகிறேண்ணா இப்படி வரேண்ணா பாருங்கள். இது மூடவே இல்லை. இதே நம்ம இங்கே போனால் தான் மூடுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ தூரமாக போயிட்டீங்க அப்படின்னா கிளிச்சி யூஸ்லெஸ் தானா? மூடுங்க.
ஏதோ ஒன்று கிளிச்சை கண்டுபிடிச்சனா இல்லையா அவ்வளோதான். ஓ வெயிட் அ மினிட், என்கிட்ட 4 பில்லியன் சேர்ந்துருச்சா? ஓகே, ஐ டிடன்ட் see that. மாஸ்டர் ஆஃப் மை சிஓ பிக்கப் பண்ணலையா? அது பிக்கப்டா இன்னும் இது ஒன்று தான், அவ்வளோதாங்க. 20 பிக்கப் பண்ணிட்டேன். சரி ஓகே போய்க்கோங்கடா. எவ்வளோதான் இந்த ஒரு சாக்குரா வீல் மட்டும் ஒன்று ஸ்பின் பண்ணிட்டு போனேன். என்னடா 20% இருக்குதுடா. அப்போ காசு மட்டும் தராதிங்கடா, வேறு ஏதாச்சும் ஒன்று தாங்கடா. ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. 1+ வீல் ஸ்பின் கைஸ். இதோட இது 5வது ஸ்பின்னியா? யோ 5வது ஸ்பின்னுக்கு வந்து +1 டே நின்று லெட்ஸ் கோ. ஃபைனலி லக்கி பிளாக்காச்சும் கிடச்சிதே. இதில் பார்க்கலாம். திடீர்னு பார்த்தா $1 ஒருத்தங்க கிடைப்பானு ஒன்றுமே முடியாது. இரு ஃபுல்லாக அப்கிரேடை போட்டுறாத. ஐயோ அப்பாடா எப்பா அங்கே பாருங்கள் மேலே எவ்வளோ காசு காமிச்சுது. நீ என்னையா இவ்வளோ பெரிய வீடாக கட்டிவிட்டீங்க? வீடு மாரி இருக்குதியா? சரி ஓகே ஓப்பன். மினிமம் மில்லியன்லையாச்சும் இருக்கணும்டா ப்ளீஸ்டா. மினிமம் போங்கடா வேலைக்கு இல்லைங்களா? சரி செல்லும் ஆக மாட்டேங்குது, என்ன கதைன்னு தெரில, விடுங்க. இருந்துட்டு போ. இவனை அப்டேட் போட்டால் வருவானோ? லெவல் 50 போடுவோமா? இருங்க லாங் ப்ரெஸ் பண்ணாலே அப்கிரேட் ஆகுதா இல்லையா? ஐயோ இப்படி போட்டு ஓகே 53 போட்டேன். ஐயோ 320 மில்லியனுக்கு போயிட்டான். ஐயா சக்கரை வேண்டாம் என்னடா, ரொம்ப நன்றிடா, நல்லது. ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ இருங்க. ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோவில் நான் எத்தனை ரீபர்த் பண்ணுன்றது எனக்கு தெரில, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நாளையிலேருந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறத காரணத்தினால் நான் வந்து நாளையிலேருந்து இன்றைக்கே 4 வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இன்றைக்கி 2 நாளைக்கு 2 அந்த மாதிரி இதுக்கு மேலே டெய்லி 2 வீடியோஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா சேனல் க்ரோத்துக்காக. இந்த மாதத்துக்குள்ளே 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும்னு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். பிளாக் ஸ்விட்ச் வீடியோ வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெவல் எத்தனும் வெயிட் பண்ணுங்கள், வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.